ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ டெடிகேட்டடா ஹோம் பேக்கர்ஸ்க்கு தான். என்னோட பேக்கிங் ஜேர்னி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பிங்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லியிருந்தேன். எனக்கு நிறைய ஹோம் பேக்கர்ஸ் பர்சனலா மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதை படிக்கும் போதே. தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான். இந்த வீடியோல என்னோட பேக்கிங் ஜேர்னில நான் எவ்வளோ ஏர்ன் பண்றேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நான் ஃபாலோ பண்ணேன், அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்ல போறேன். என்னோட அக்டோபர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலேயே ஏர்னிங்ஸ் வந்தது. நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், ப்ராஃபிட்டபிளாகவும் சேம் டைம் நல்ல ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் என்னால் எப்படி பண்ண முடியுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கேக் ரெசிபிக்கான வீடியோ கிடையாது. ஒரு வீட்லேருந்து பண்ற ஸ்மால் பிஸ்னஸை எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு நான் சொல்ல போறேன். எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆன ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணுறேன். டோன்ட் வரி, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நம்பி இறங்குங்க. அதுவும் இப்போ பேக்கிங் வந்து ஒரு ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி, நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ போயிடலாமா? நான் எப்படி என்னோட ஆர்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன், நான் எப்படி சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறேன், அதை எல்லாமே வீடியோவோட லாஸ்ட் 5 minutesல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலாக நான் சொல்லிடுறேன். சிம்பிளாகவும் ஈஸி மெத்தடாகவும் சிஸ்டம்ல எப்படி நம்மளோட டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது, இது எல்லாமே கால்குலேஷன் மட்டும் தெரியணும்னா வீடியோவோட லாஸ்ட் கிளிப்பிங் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். செப்டம்பர் மட்டும் என்னோட பேக்கிங் பிஸ்னஸ்ல வந்த ஏர்னிங்ஸ் வந்து 51,000. ஸோ இந்த 51,000 எனக்கு ப்ராஃபிட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுலயே வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், என்னோட ஒர்க்கும் இருக்கும். அந்த ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லுவாங்க. 51,000மும் எனக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதுல நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 30% ப்ராஃபிட் இருக்கு. நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு இல்லையா, அந்த 30 நாள்ல டெய்லி ஒரு கேக் பண்ணணுன்றது தான் என்னோட டார்கெட். எக்ஸாம்பிள், ஒரு கேக் நான் 1000 ருபீஸ்க்கு ஆர்டர் எடுக்கிறேன்னா அந்த 30 நாளைக்கு முடிவுல நான் வந்து 30,000க்கு கேக்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் கால்குலேஷன். அக்டோபர் 10th வரைக்கும் வந்துச்சுன்னா நான் அதுலேருந்து 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்பேன். சப்போஸ் அக்டோபர் 10th அப்போ நான் வந்து 10,000 ஏர்ன் பண்ணல அப்படின்னா அக்டோபர் 20க்குள்ள நான் வந்து 20,000ஆவது கேக் செல் பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். அந்த அளவுக்கு கால்குலேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 10 daysல 10,000 ருபீஸ் ஒர்த் நான் கேக் செல் பண்ணிருக்கணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் ரூல். நான் என்னோட ஐடியாஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜம்பிள் ஆகி தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன். என்னோட கேக் பிஸ்னஸ்க்கு நான் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரீமியம் குவாலிட்டியில தான் வாங்குவேன். பேக்கிங் சப்ளைஸ்லாம் சென்னையில பல்க் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்டா வால்டாக்ஸ் ரோட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அங்க பக்கத்துல போற ரோடு தான் வால்டாக்ஸ் ரோட். சென்ட்ரலுக்கு நீங்க மெட்ரோல போனாலும் சரி, இல்ல பார்க்டவுன் ஸ்டேஷன் போனாலும் சரி, இல்ல பஸ்ல போனாலும் சரி. ஆனா அங்க கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ நீங்க அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அங்க போயிட்டு அங்க வால்டாக்ஸ் ரோட்லயே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். வீனஸ் எசன்ஸ், விவேகா எசன்ஸ், என்எஸ் மணி அசோசியேட்ஸ், சாய் நிக்கெட் பேக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்ப லேட்டஸ்டா எங்க வாங்கிட்டு இருக்கேன் அப்படி சேலையூர்ல விகே எசன்ஸ் ஒரு ஷாப் இருக்கு. நான் அங்கதான் வாங்குறேன். அங்க இல்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் நான் அடையார்ல இருக்க சாய் நிக்கெட் பேக்கர்ஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன். இதை விட கம்மியா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பல்க் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நியூட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கு. NUTAN. நியூட்டன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அவங்க நம்ம வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் அங்க வந்து கொஞ்சம் பல்கா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. சென்னையில இருக்க எல்லா ஹோம் பேக்கர்ஸும் இங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நம்ம வீக்கெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம், அவங்க வீக் டேல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஒருவேளை அவங்க வெளியில இருந்து வாங்குறாங்கன்னா இதை விட கம்மி காஸ்ட்ல வாங்குறாங்கன்னு அர்த்தம். முகப்பேர்ல பேக்கர்ஸ் 360 ஒரு ஷாப் இருக்கு. நான் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் பேக்கிங் பத்தி. நான் என்னோட கேக்ஸ்ல ப்ரீமியமா விண்டோ பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். நார்மல் பாக்ஸ் தான் பண்ணி கொடுப்பேன். அந்த பாக்ஸ் நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கேக்ஸ்க்கு இந்த மாதிரி நார்மல் பேக்கிங் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாக்ஸ் உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் 45 ருபீஸ் கிட்ட வருது. இந்த போர்ட் பாத்தீங்கன்னா 20 ருபீஸ் கிட்ட வரும். ஒரு சில கஸ்டமைஸ்டு கேக்ஸ்க்கு மட்டும் நல்ல ரவுண்டான கேக் பேஸ் போர்டு வாங்கிப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன்ல பிளான் பண்ணிருக்காங்க, ஒரு 30-40 மெம்பர்ஸ் கேதர் ஆகுறாங்கன்னா கிளைண்ட் கிட்டே சொல்லிடுவேன், உங்களுக்கு ட்ரம் பேஸ் வேணுமான்னு கேட்டுட்டு அந்த காஸ்ட்டை நான் கேக்ல இன்க்ளூட் பண்ணிக்குவேன். ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவேன். முன்னாடியே வாங்கி ஸ்டாக் பண்ணிக்க மாட்டேன். ஏன் இந்த மாதிரி நார்மல் பேக்கிங் போனேன்னு ரீசன் சொல்றேன். நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல விண்டோ பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் பாக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய போல்லாம் கட்டி தான் கொடுப்பேன்.
ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நான் போலாம் அழகா போட்டு குடுக்கும்போது, என் முன்னாடியே அத ஓப்பன் பண்ணி அந்த வேர்டிங்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்தே முடிவு பண்ணிட்டேன், நம்ம போலாம் வேண்டாம். ஒருவேள அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா, அந்த டைம் மட்டும் போட்டு குடுப்பேன். நீங்க உங்க கிளையண்ட்ட இம்ப்ரெஸ் பண்றதுக்கு போட்டு குடுங்க. எனக்கு அது பிராக்டிகலா வொர்க் அவுட் ஆகல. மோஸ்ட் ஆஃப் த கேக்ஸ் நான் குடுத்து ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு அனுப்புவேன். ஸ்கொயர் பேஸ் போர்ட் நல்லா ஃபிட் ஆகும் அந்த பாக்ஸ்ல. ஜம்ப் ஆகாது. அந்த ரீசன்க்காக தான் நான் ஸ்கொயர் போர்டு வந்து ப்ரிஃபர் பண்றேன். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா காஸ்டிங் தான். நீங்க கேக்குக்கு கரெக்ட்டான காஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல பிரீமியம் குவாலிட்டி பண்ணாம அதிகமா வித்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க. அதே சமயம் நல்ல பிரீமியமா ரிச்சா பண்ணிட்டு குறைந்த அளவுல நீங்க விக்கிறீங்கன்னா உங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் செய்யறதுக்கும் மோட்டிவேட் ஆக மாட்டீங்க. அதனால எப்பவுமே உட்காந்து கொஞ்சம் பிரைசிங் கால்குலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கேக்குக்கு பிரைசிங் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அதுல இருக்க ரா மெட்டீரியல்ஸ் ஒரு பிரைசிங் வரணும். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர், அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க யூஸ் பண்ற பேக்கிங் போர்ட், பாக்ஸ், இன்க்ளூடிங் பைப்பிங் பேக் அண்ட் பட்டர் பேப்பர் இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணாதான் உங்களால அதுல இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு சில பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா ரா மெட்டீரியல் அண்ட் பேக்கிங் காஸ்ட் மட்டும் போடுவீங்க. பட் நீங்க இந்த எல்லா பேராமீட்டரும் வச்சுதான் நீங்க கால்குலேஷன் போடணும். இதுலயும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கேக் கொடுக்குறோம். பட் டெலிவரி காஸ்டே உங்களுக்கு 150 ருபீஸ் வந்துருச்சுன்னா அந்த கேக்குக்கு உங்களுக்கு 350 தான் கிடைக்கும் அமௌண்ட். ஸோ கிளைண்ட் கிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடணும். இவ்வளவுதான் கேக் காஸ்ட், டெலிவரி காஸ்ட் உங்களுக்கு தனியா வரும். நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கிளைண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாதான் உங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ். கேக் செல்லிங்லேயே 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒன்னு வந்து தனியா ஒரு பீஸ் கேக்காவும் விற்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபுல் கேக்காவும் விற்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன்ல நிறைய பேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க பீஸ் கேக் விற்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 10 பீஸ் கேக் விற்கிறீங்கன்னா ஒரு பீஸ் கேக் நீங்க 100 ரூபாய்க்கு வித்தாலும் 10 கேக்ல உங்களுக்கு 1000 ருபீஸ் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு 10 டேஸ்ல 10,000 டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இண்டிவிஜுவல் பீஸ் செல் பண்ற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆர்டர் எடுக்கும் போதே மினிமம் ஆர்டரே 1/2 kg தான் எடுப்பேன். ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் கேக் பிசினஸ்க்கு. 1/2 கிலோ கேக் பண்ணாலும் அதே 4 மணி நேரம் தான் ஆகும். ஒரு பென்டோ கேக் பண்ணாலும் அதே 4 மணி நேரம் தான் எனக்கு ஆகும். அதனால நான் பென்டோ கேக்ஸ் எடுக்கிறது, இந்த 2-3 கப் கேக் ஆர்டர் எடுக்கிறத நான் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 2-3 இயர்ஸா நான் எப்படி ஆர்டர் எடுக்கிறேன்னா மினிமம் ஆர்டரே நான் பாத்தீங்கன்னா 1/2 kg ஆர்டர், மேக்ஸிமம் வந்து 2 kgக்கு மேல எடுக்க மாட்டேன். இதுதான் நான் எடுக்கிற ஆர்டர். எப்பவுமே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேக் டெலிவரி ஈவினிங் 5 o'clockனா எப்போ அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கணும். நடுவுல உங்களுக்கு ஸ்கெடியூல்ஸ் நிறைய இருக்குன்னா முன்னாடி நாளே நீங்க அந்த ஸ்கெடியூல்லாம் ப்ரீ பிளான் பண்றது தான் உங்களோட டைமை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அவன் வாங்குறதுலயும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுலயும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஒரு கேக் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தின ஒரு தாட் இருக்கு, இல்ல வீட்ல ஒரு கேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க வேண்டியது ஓடிஜி. ஓடிஜில நீங்க மினிமம் லிட்டர் வாங்க வேண்டியது 30 லிட்டர். 30 லிட்டருக்கு நீங்க கம்மியா ஒரு ஓடிஜி வாங்குனீங்கன்னா அந்த 2 அயன் ராடும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். ஸோ நடுவுல நீங்க வைக்கிற பேக்கிங் டின் என்ன ஆகும்னா டின் சீக்கிரமா பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் பெரிய அவன் வாங்கும்போது அந்த 2 ராடும் கொஞ்சம் பெரிய கேப் கிடைக்கும். ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். கேக்கும் நல்லா சாஃப்டா கிடைக்கும். ஸோ வாங்குறதும் வாங்குறீங்க ஒரு மினிமம் 30 லிட்டர் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர். இந்த ரேஞ்ச்ல வாங்குனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதுல நீங்க ஒர்க் பண்ணி உங்களுக்கு பேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 1 இயரா ரொம்ப பிஸியா பேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. எடுத்த உடனே ஒரு பெரிய அவன் வாங்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃப்ரிட்ஜ் பத்தின டவுட் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வந்து மினி ஃப்ரிட்ஜ் வாங்குறத விட பேக்கிங் பிசினஸ் பண்றவங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. அப்பதான் நீங்க வாங்குற கிரீம்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மேல இருக்க டாப் ஷெல்ஃப் யூஸ் பண்ணிப்பீங்க. கீழே கேக்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீரியஸா ஒரே ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்றேன், எல்ஜி பிராண்ட். அது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிடுவேன். வெறும் கேக் மாவு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதனால என்னோட ஃப்ரிட்ஜ் எப்பவுமே ரெகுலரா கிளீன் பண்றதுனால அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளேயே ஒரு ஆர்டர் இருக்கும். அது வந்து நம்ம கேக் அஃபெக்ட் பண்ணாது. எப்பவுமே கேக்கை வந்து பாக்ஸ்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள வைங்க. அடுத்த கேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளவுனா 15,000 தேவைப்படும். ஒரு அவன் நான் சொன்ன 30 லிட்டர் அவன் வாங்குறதுக்கு உங்களுக்கு 10,000 தான் மேக்ஸிமம் ஆகும். நல்ல பிரீமியம் பிராண்ட் வாங்கும் போது தான் காஸ்ட் அதிகமாகும். எனக்கு கேட்டீங்கன்னா அகாரோ நல்ல பிராண்ட் இருக்கு, குரோமா இருக்கு, மார்க்யூ பை பிளிப்கார்ட்னு இருக்கு, அது கூட நல்லா இருக்கு. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். வாங்கும் போதே கையோட ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டீங்கன்னா சப்போஸ் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அதுல இஷ்யூ இருக்குன்னா அது உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 10,000 உங்களுக்கு அவனுக்கு செலவாயிடும்.
1500லேருந்து 2500 வரைக்கும் ஆகும் ஒரு பிளெண்டர் வாங்குறதுக்கு. நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ற பிளெண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லோல ஹை வாட்ஸ் இருக்கும். அந்த பிளெண்டர் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பிலிப்ஸ் பிளெண்டர் வாங்கிக்கோங்க. இது 2மே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். என்கிட்ட இருக்கிற பிளெண்டரும் அவனுமே எனக்கு போதுமானதா இருக்கு. இது 2ஓட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மத்தபடி பேக்கிங் டர்ன் டேபிள், அதுக்கப்புறம் பேலட் நைஃப், ஸ்பேச்சுலா, பவுல்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த ₹2500 நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு ₹15,000 இருந்தாலே நீங்க பேக்கிங் பிசினஸ் பண்றதுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் உங்ககிட்ட ரெடியா இருக்கும். பேக்கர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டியில வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கேக் வந்தாலுமே அதை நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமரே அந்த இயர்ல உங்களுக்கு ஒரு 10 டைம்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால ஒரு பல்கா ஒரு ஆர்டர்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு சின்ன சின்ன ஆர்டர்ஸே நல்லா பெஸ்டா குவாலிட்டியா பண்ணி கொடுங்க. இன்னொரு மிஸ்டேக் பேக்கர்ஸ் பண்றது என்னன்னா, லாஸ்ட் மினிட் கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறது. கிளைண்டே அப்பதான் காண்டாக்ட் பண்றாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு நினைப்பீங்க. இப்போ நீங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு கேக் ஆர்டர் எடுத்துட்டீங்க, அந்த கேக் எடுத்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு அந்த டிசைன் பிடிக்கலன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அதுல இருந்து வெளில வரதுக்கே 2-3 நாள் ஆகும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்னாலும் ஹரி பரியில அழகா பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு பிடிக்காம போச்சேங்க. இதுவே அவங்க ஒரு 1 வீக் முன்னாடியே உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல 3 டேஸ் முன்னாடியே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கும் அவங்க கிட்ட அந்த டிசைன் ரெஃபர் பண்றதுக்கு, என்ன கலர் யூஸ் பண்ணலாம், இல்ல என்ன ஃபிளேவர் யூஸ் பண்ணலாம், என்ன டைம்க்கு டெலிவர் பண்றதுன்னு இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கிடைக்கும். சேம் டைம் நீங்க கிளைண்ட் கிட்ட நல்ல ரேப்போ பில்ட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல நம்ம கிட்ட வந்து கேக் ஆர்டர் கொடுக்குறவங்க அடுத்த வாட்டி நம்ம கிட்ட கேக் ஆர்டர் கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அதனால லாஸ்ட் மினிட் எடுக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. நம்மளோட பிளானும் மாறும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு கேக் ஆர்டர் வருதுன்னா, இப்ப என் பையனை என்னால பிக்கப் பண்ண முடியாது. ஸோ நான் உடனே யாரன்னா ரஷ் பண்ணுவேன். எனக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு, நீங்க போய் பிக் பண்ணுங்கன்னு. அவங்களால முடியாது போனப்போ வேற எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். நம்ம பர்சனல் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ப்ரியர் ஆர்டர்ஸ் எடுக்கிறது என்னைக்குமே நல்லது. இன்னொரு டிப், கிளைண்ட் கிட்ட நல்ல ரேப்போ பில்ட் பண்ணுங்க. சேம் டைம் அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தே ஆர் ஆர் கிளைண்ட்ஸ். டிஸ்டன்ஸும் இருக்கணும், சேம் டைம் அவங்க கிட்ட நல்ல ஒரு குட் ரேப்போல இருக்கணும். நிறைய மிஸ்டேக் நான் பார்த்திருக்கேன் சோஷியல் மீடியால. கஸ்டமர்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணி ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அது பண்ண வேண்டாம். பிகாஸ் எப்பவுமே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் வி கேன் டூ அ குட் பிசினஸ். ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம அவங்கள பத்தி தனியா பேசலாம். எப்பவுமே கிளைண்ட்டை பத்தி சோஷியல் மீடியால அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வேணாம். ஏன்னா கஸ்டமர் இஸ் கிங். அவங்க ஏதாவது சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ரியலைஸ் பண்றதுக்கு. இது நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கஸ்டமர் என்கிட்ட எப்பவுமே ஆர்டர் கொடுப்பாங்க. கேக்குக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் சொன்னாலும் அவங்க எனக்கு அதை கொடுப்பாங்க. சேம் டைம் அவங்க ஒரு வாட்டியும் எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். இவங்க எப்பவுமே ஆர்டர் கொடுக்குறாங்க, ஆனா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாரு, அவங்க தான் உன்னோட ரியல் கஸ்டமர் அப்படின்னு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நமக்கு ரெகுலரா பிசினஸ் கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. எப்பவுமே ஒரு கேக்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 2. ஃபீட்பேக் இருந்தால் தான் நம்மளால இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3. நம்ம கேட்குற அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு மானிட்டரி வைஸாகவும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா அவங்கள விடாதீங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுங்க. சேம் டைம் யூ கேன் சார்ஜ் ஃபார் இட். உங்களால நியர்பை கேக் செல் பண்ண முடியலன்னா நீங்க அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். கொரியர்லயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. கொரியர்லயே உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில கேக் இங்க நம்ம லொகேஷன்ல இருக்கோம், நம்ம லொகேஷன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, ட்ரை கேக் கேக்குறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கொரியர் போட்டு கொடுத்துடலாம். அமேசான்ல வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும் இல்லையா, கொரியர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மி அமௌண்ட்லயே முடிஞ்சிடும். அடுத்த டிப், உங்களோட லொக்காலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட மெனுவையும் உங்களோட காஸ்டையும் நீங்க பிளான் பண்ணணும். லொகேஷன்ல இருக்கவங்க உங்களால ₹500 தான் ஒரு கேக்குக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா உங்களோட மெனுவை நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணணும். இல்ல ₹1000 கேக்கெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஒருத்தர் 2 பேர் தான் வாங்குவாங்க. இப்போ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ரேட்ல நீங்க உங்க கேக்குக்கு நீங்க பிரைசிங் போட்டீங்கன்னா எல்லாருமே வாங்குவாங்க, ரெகுலரா உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும். அடுத்த டிப், பில் புக் யூஸ் பண்ணுங்க. ஒரு கேக்குக்குமே பில்ஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு பில் புக் கொடுக்க முடியலன்னா ஆன்லைன்லயே ரெசிப்ட் அனுப்புங்க. அடுத்த டிப், உங்களுக்கு என்ன ரெசிபி ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டுமே உங்க மெனுல போடுங்க. நிறைய போட்டாதான் நிறைய ஆர்டர்ஸ் வரும்லாம் கிடையாது. வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோன்னு ஒரு 7 மெனு வச்சுக்கோங்க. அதையே பெஸ்டாவும் பர்ஃபெக்டாவும் பண்ணி கொடுத்தீங்க 7 மெனுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் ஸ்டார்டிங் ஃபேஸ்ல. உங்களுக்கு பிசினஸ் நல்லா போகுதுன்னா அந்த டைம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் புது புது மெனுஸ். அடுத்த டிப், கிளைண்ட் கிட்ட பேமெண்ட் ரிலேட்டடா நிறைய தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் நடக்கும். என்னன்னா
கேக் குடுத்துருவோம். பட் பேமெண்ட் நம்மளுக்கு டைம்க்கு கிடைக்காது. அவங்க நம்மளுக்கும் ஒரு டவுட் வரும். அவங்க குடுப்பாங்களா? மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ப பயந்துட்டே ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 100% வேணுமா? இல்ல 50% பேமெண்ட் வேணுமான்றத ஸ்டார்ட்டிங்லயே உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கிளையண்ட் கிட்ட சொல்லிடுங்க. அதே சமயம் டெலிவரி டைம், அதுக்கப்புறம் டெலிவரி மோடும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி முடியும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கிளையண்ட் வந்து உங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட் குடுத்து கேக் ஆர்டர் பண்ணிடுவாங்க. டெலிவரி பத்தியே நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து எங்க என் கேக்குன்னு கேட்பாங்க. அந்த டைம் நம்மளுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கும். அத டிராப் பண்ணிட்டு நம்ம போனோம்னா நம்மளோட பிளான் ஸ்பாயில் ஆகும். கிளையண்ட்டும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து குடுக்காம இருக்காங்களேன்னு. இத ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிடுங்க. நீங்க பிக்கப் பண்றீங்களா? இல்ல நான் அனுப்பணுமா? நீங்க பிக்கப் பண்றீங்கன்னா, இந்த லொகேஷன்ல வந்து வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா, இவ்ளோ டெலிவரி சார்ஜஸ் ஆகுன்றத முன்னாடியே சொல்லிடுங்க. எனக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. நான் பழைய லொகேஷன்ல இருந்தேன். இப்ப நான் புது லொகேஷன் வந்துட்டேன். கிளையண்ட்ஸ் கரெக்ட்டா பிக்கப் பண்றதுக்கு 2, 3 கிளையண்ட்ஸ் பழைய லொகேஷன் போயிட்டாங்க. ஒருத்தருக்கு நான் மெசேஜே அனுப்பல லொகேஷன் பத்தி. இன்னொருத்தவங்களுக்கு நான் அனுப்பியும் அவங்க படிக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமே. தெளிவான கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கோங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் ஃபுட் கலர் யூஸ் பண்ணாம, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம கேக் பண்ணுங்க. அந்த கிளையண்ட்ஸ் ரெகுலரா உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. கேக்குறாங்கன்னு நம்ம நிறைய கலர்ஸ் போட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்த வாட்டி ஒரு ஹோம் பேக்கரை கெமிக்கல் ஃப்ரீ வேணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பேக்கர் கிட்ட தான் போய் வாங்குவாங்க. அதையே நாமளா இருக்கக்கூடாது. அவங்க ஹெல்தியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்மளே பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ரெகுலரா அவங்க பிசினஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பாசிபிள்னு கேக்குறீங்கன்னா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரெகுலரா பண்ற அதே எக் கேக்ல பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போடாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கேக் உங்களுக்கு ஃபிளஃபியா கிடைக்காதுதான். ஆனா டேஸ்ட் அதேதான். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் டேஸ்ட் மேக்கர் கிடையாது. அது ஜஸ்ட் அந்த கேக்கை ஃபிளஃபி ஆக்கிறதுக்கு ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஏஜென்ட். அது இல்லாமலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அந்த ரெசிபில நீங்க நிறைய வாட்டி ஒர்க் அவுட் பண்ணும். ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க செல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்ததுனால எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கேக் பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். உங்களால முடிஞ்சா இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணுங்க. எனக்கு இந்த எந்த ஆர்டர்ஸும் என்னோட ரெகுலர் கிளைண்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் வழியா எனக்கு கிடைக்கல. ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயே ஒரு 1000 பேக்கர்ஸ் இருப்பாங்க. நல்ல ஐபோன்ல எடுத்து நல்ல ஒரு இன்டராக்டிவான ரீல்ஸ் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அங்க போய் போடுற கேக் போட்டோஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். இதுதான் உண்மை. அதனால இன்ஸ்டாகிராம்ல செல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை நீங்க வந்து ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க பண்ற கேக், அதுக்கப்புறம் உங்களுக்கு வர கிளைண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாமே நீங்க அதுல போட்டுட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து கேக் வேணும்ன்றவங்களுக்கு நீங்க அந்த லிங்க் கொடுத்துக்கலாம். பட் எப்படி ரெகுலரா ஆர்டர் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பவுமே உங்ககிட்ட யாரு கேக் வாங்குவாங்கன்றதை யோசிச்சுங்க. நமக்கான கிளைண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்களே சொல்லுங்க, யார் கேக் வாங்குவாங்க? ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், ஒரு மொமெண்ட்டை மெமரபிளா மாத்தணும்ன்றவங்க தான் கேக் வாங்குவாங்க. ஒரு பர்த்டேஸ்க்கு வாங்குவாங்க. குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டே டு 8th பர்த்டே வரைக்கும் கிட்ஸ்க்கு வாங்குவாங்களா? அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க? பிளே ஸ்கூல்ல இருப்பாங்க. பிளே ஸ்கூல்ல போயிட்டு ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுங்க. ஒரு ஹோம் பேக்கர் கெமிக்கல் ஃப்ரீ கேக் பண்றேன், எனக்கு ஒரு வாட்டி பிசினஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணி அந்த பிளே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்டே கொடுங்க. முடிஞ்சா அதுல இன்னும் அட்வான்ஸ்டா பண்ணணும்னா அந்த ஸ்கூல் வழியா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தா அதுல நீங்க 10% டிஸ்கவுண்ட் தருவீங்கன்னு போட்டுருங்க. கார் பல பேரோட கனவு. ஸோ கார் ஷோரூம்ல போயிட்டு நீங்க சொல்லலாம். அந்த ஷோரூம் மேனேஜரை பார்த்து, நான் ஒரு பேக்கர், நான் ரெகுலரா கேக் பண்ணி நீங்க சொல்ற டேட்ல நான் கரெக்டா கொடுத்துறேன், நீங்க எனக்கு பிசினஸ் கொடுத்தீங்கன்னா நான் இத்தனை % டிஸ்கவுண்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு லீகலா நீங்க பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதே ரூல் தான் பைக் ஷோரூம்லயும் நீங்க பண்ணலாம். கெஃபேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு நீங்க சொல்லலாம், உங்க கெஃபே வழியா எனக்கு ஆர்டர்ஸ் வந்தா எனக்கு 10% நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு. இதே ரூலையே நீங்க ஒரு கார்பரேட்லயும் டைப் பண்ணலாம். ஒரு ஐடி கம்பெனில இருக்க ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணி, உங்க கம்பெனில நீங்க வவுச்சர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, நான் அந்த வவுச்சர் தரேன், நீங்க ஒரு 1000 ருபீஸ் வவுச்சர் என்கிட்ட கேக் வாங்குற மாதிரி நீங்க டிசைன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தேடுற உங்ககிட்ட கேக் வாங்கணுன்ற கிளைண்ட்ஸை இந்த வழியா நீங்க கண்டுபிடிக்கலாம். நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இதுலயே நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி தரேன். உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா கான்பிடென்ட்டா பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. சென்னையில இருக்க எல்லா ஹோம் பேக்கரும் நான் சொன்ன ஷாப்ஸ்ல தான் வாங்குவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மேக்கிங். அதை நீங்க எப்படி பண்றீங்க, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, அதே மைதா, அதே சக்கரை, அதே சாக்லேட், அதே பவுடர்ஸ் தான். பட் சேம் டைம் நீங்க அதுல எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா பண்றீங்க, எவ்வளவு குவாலிட்டியா பண்றீங்கன்றது தான் மத்தவங்க கிட்டே இருந்து உங்களை யூனிக்கா காட்டும். கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப கால்குலேஷன் பார்த்துடலாம். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் போயிட்டீங்கன்னா இங்க 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிரைவ்னு ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிரைவ்லயே நியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஷீட்ஸ்ன்ற ஆப்ஷன் காட்டுதா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிக்கும். இந்த மாதிரி ஷீட்ல உங்க டேட்டாஸை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா எந்த சிஸ்டம்ல இருந்தும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நோட்ல மெயின்டைன் பண்றதை விட இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க ஈஸியா சிம்பிளா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஷீட் காமிச்சிருக்கேன். பிரியாஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, இதான் என்னோட ஷீட். செப்டம்பர்ல என்னோட பேக்கிங் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 51,300 rupees. இங்க நான் டேட் வைஸாவும் செக்ரிகேட் பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு ஆர்டர் வருதோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு ஆர்டர் டீடைல்ஸ் இங்க லிஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு மேல கால்குலேஷன்ல தெரிஞ்சிடும் இந்த மந்த் நம்ம எவ்வளவுக்கு வரைக்கும் ஆர்டர் எடுத்திருக்கோம். இதுலயே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, நம்ம 10 டேஸ்க்கு 10,000 மீட் பண்ணிட்டோம். ஃபர்தரா மற்ற ஆர்டர்ஸை நம்ம எடுக்கலாமா வேணாமான்றத நான் யோசிச்சு வச்சுப்பேன். அதுக்கு எனக்கு ட்ராக்கர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச ட்ராக்கர் இப்போ அப்கமிங் மந்த்துக்கு நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்னு காட்டுறேன் பாருங்க. அக்டோபர் மந்த்துக்கு இந்த ட்ராக்கர் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அக்டோபர் மந்த்துக்கான சேல் டீடைல்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன். இதுல கிளைண்டோட நேம் போட வேணாம்னு எங்க வீட்டுல இருக்கவங்க பேரே நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பிரியான்ற கிளைண்ட் வந்து கேக் ஆர்டர் பண்றாங்கன்னா என்னோட ட்ராக்கர்ல அவங்க பேர் ஃபர்ஸ்ட் நான் போட்டுப்பேன். ஃபார் சேஃபர் சைட் நீங்க அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ்ல இருந்து அந்த கேக் டீடைல்ஸ் வரைக்குமே நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் அந்த ட்ராக்கர் தனியா மெயின்டைன் பண்றேன். எடுத்த உடனே இவ்வளோ டீடைல்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா உங்களுக்கு அது பழக்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். கிட்ட பிரியான்ற கிளைண்ட் ஆர்டர் பண்றாங்கன்னா நான் அந்த கிளைண்டோட பேரை ஒரு செல்ல போட்டுப்பேன். பக்கத்துல எந்த தேதிக்கு அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு நான் போட்டுருவேன். அது பக்கத்துல எவ்வளோக்கு எனக்கு கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்ற காஸ்ட் போட்டுப்பேன். ஸோ இந்த 5th அக்டோபர்னா இந்த 5th அக்டோபர்ல நான் முடிச்ச கேக் ஆர்டர்ஸ் ஃபுல்லா இங்க போட்டேன் இல்லையா. இப்போ அப்கமிங் ஆர்டர்ல ஷீலான்றவங்க எனக்கு 17th அக்டோபர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து 1000 rupees வேல்யூ. ஸோ 500 ரூபாய் ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் 500 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா அவங்க தரணும். ஸோ பேலன்ஸை வந்து நான் பக்கத்து காலம்ல போட்டுட்டு அதை வந்து எல்லோ ஹைலைட் பண்ணிப்பேன். எப்பெல்லாம் நான் ட்ராக்கரை ஓபன் பண்ணி பார்க்கணும் என்னோட பெண்டிங் பேலன்ஸ் எவ்வளோன்றது என்னால இங்க பாத்துக்க முடியும். சரி, ஓகே, இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா வேல்யூ போட்டேன்னா இப்போ இங்க வந்து சம் போட்டுப்பேன். இந்த செல்லுல நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு SUM போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கணும். ஓப்பன் பிராக்கெட் போட்டு இந்த செல்லோட நம்பர் பாத்தீங்கன்னா இங்க செலக்டும் பண்ணலாம், செல் நம்பரை டைப்பும் பண்ணிக்கலாம். இங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இங்க டிராக் பண்ணிப்பேன். இப்படியும் பண்ணிக்கலாம், நீங்க வெறும் சி காலம்ல இருக்க டீடைல்ஸ் மட்டும் ட்ராக் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். இப்போ வரைக்கும் அக்டோபர் மந்த்துக்கான பேக்கிங் ஏர்னிங்ஸ் 11,650 rupees. நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது எத்தனை ஆர்டர் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு சிம்பிளா ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. எப்பவுமே ஸ்டார்ட் வித் ஸ்மால், சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் பல்க் டேட்டா மேனேஜ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் தென் ரிப்ளை பண்றேன். உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து பார்க்குறேன். பாய்.